தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். சவுதி அவ்வல் வங்கி மற்றும் யூனியன் பே இன்டர்நேஷனல் ஆகியவை மூலோபாய கூட்டாண்மையை உருவாக்கியுள்ளன. சவுதி அரேபியா கால்நடை ஆய்வகத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ரியாதில் உள்ள ஒரு கிடங்கில் காலாவதியான கோழிகளை சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் கைப்பற்றியுள்ளது. சவுதி அரேபியா ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பிரிக்கும் திட்டம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை நடத்த உள்ளது. விரிவான செய்திகள். சவுதி அவ்வல் வங்கி நாட்டில் டிஜிட்டல் பேமெண்ட் சூழலை மேம்படுத்த யூனியன் பே உடன் கூட்டு சேர்ந்துள்ளது. இது SAB மற்றும் யூனியன் பே இடையேயான கூட்டாண்மை வணிகர் யூனியன் பே கவரேஜை விரிவுபடுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க படியாகும். இது பிசிக்கல் ஸ்டோர்கள், ATMகள் மற்றும் இ-காமர்ஸ் தளங்களில் டிஜிட்டல் UPI கட்டணத்தை ஏற்றுக்கொள்வதை செயல்படுத்துகிறது. சர்வதேச சுற்றுலா பயணிகள் மற்றும் பயணிகளுக்கான UPI கார்டுகளை கிங்டம் ஏற்றுக்கொள்கிறது. SAB, POS மற்றும் ATMகளில் பரிவர்த்தனைகளை எளிதாக்குகிறது. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. SAB-யின் தலைமை கார்ப்பரேட் மற்றும் நிறுவன வங்கி அதிகாரி யாசர் அல் பராக், ராஜ்யத்திற்கும் சீனாவிற்கும் இடையே வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துதல், டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் நம்பிக்கைக்கு பாதுகாப்பான கட்டண முறையை வழங்குவதை இந்த கூட்டாண்மை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறினார். யூனியன் பே இன்டர்நேஷனல் சவுதி அரேபியாவுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. அதன் உலகளாவிய விரிவாக்கத்தில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. அதன் நெட்வொர்க் இப்போது மத்திய கிழக்கில் 15 உட்பட 183 நாடுகளை எட்டியுள்ளதாக மத்திய கிழக்கில் உள்ள யூனியன் பே இன்டர்நேஷனலின் பொது மேலாளர் ஜேம்ஸ் யாங் கூறினார். டிஜிட்டல் பொருளாதாரத்தை ஆதரிப்பதும் புதுமையான நிதி சேவைகளை வழங்குவதும் முன்னணி நிதி மையமாக நாட்டின் நிலையை மேம்படுத்துவதையும் வங்கி நோக்கமாக கொண்டுள்ளது. ரியாதில் நோய் கண்டறிதல் மற்றும் தடுப்பூசி மேம்பாட்டிற்கான பிராந்திய கால்நடை ஆய்வகத்தை வடிவமைத்து கட்டமைக்க 175 மில்லியன் ரியால் திட்டத்திற்கான திட்ட ஒப்பந்தத்தில் சுற்றுச்சூழல், நீர் மற்றும் விவசாய அமைச்சர் இன்ஜினியர் அப்துல் ரஹ்மான் அல் ஃபாத்லி கையெழுத்திட்டார். நோய் கண்காணிப்பு, கட்டுப்பாடு மற்றும் DNA வரிசைப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் கால்நடை தடுப்பூசிகள் உற்பத்தி மற்றும் மேம்பாட்டு மையத்தின் ஒரு பகுதியாக ஆய்வகத்தை நிறுவுவதாக அமைச்சகம் எடுத்துரைத்தது. உள்ளூர் நுண்ணுயிர் விவகாரங்களுக்கு புதிய தடுப்பூசிகளை உருவாக்கவும், உள்ளூர் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்கவும், சவுதி அரேபியாவில் விலங்குகளின் செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தில் பயன்பாட்டு ஆராய்ச்சியை நடத்தவும் ஆய்வகம் திட்டமிட்டுள்ளது. மேலும் ஆய்வகம் விலங்குகளின் நோய் கண்டறிதல் முறைகளை கண்காணித்து புதுப்பிக்கும். இந்த திட்டம் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழிப்பதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரியாதில் உள்ள ஒரு கிடங்கில் உணவு கடைகள் மற்றும் சந்தைகள் மூலம் விற்பனை மற்றும் விநியோகம் செய்ய இருந்த சுமார் 5 டன் காலாவதியான கோழி மற்றும் அடையாளம் தெரியாத இறைச்சியை சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் கைப்பற்றியது. ஒரு கிடங்கில் உணவுப் பொருட்கள் மற்றும் வசதிகளின் ஆய்வு சுற்றுப்பயணங்களின் போது காலாவதி தேதிகளை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் இணக்கமற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் கருவிகளை ஆணையம் கண்டுபிடித்தது. கைப்பற்றப்பட்ட கோழி மற்றும் இறைச்சி பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. உணவு சட்டத்தின் பிரிவு 16 மீறியதற்காக நிறுவனத்திற்கு 5 லட்சம் ரியால் அபராதம் விதிக்கப்பட்டது. SFDA ஆனது மீறல்கள் குறித்து 199999 என்ற ஒருங்கிணைந்த எண்ணை அழைப்பதன் மூலம் புகார் அளிக்குமாறு நுகர்வோரை வலியுறுத்தியது. கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் நவம்பர் 24, 25, 2024 அன்று சவுதி இணைந்த இரட்டையர்கள் திட்டத்தின் 30வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சர்வதேச மாநாட்டை நடத்த உள்ளது. மாநாட்டில் அமைச்சர்கள், தலைவர்கள் மற்றும் இணைந்த இரட்டை பிரிவினையில் நிபுணத்துவம் பெற்ற உலகளாவிய நிபுணர்கள், உலகம் முழுவதும் உள்ள மருத்துவம் மற்றும் மனிதாபிமான துறைகளில் வல்லுநர்கள் ஆகியோர் கலந்து கொள்வார்கள். 1990ஆம் ஆண்டு தொடங்கி 61 அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து 26 நாடுகளைச் சேர்ந்த 139 வழக்குகளை மதிப்பீடு செய்து சவுதி அரேபியாவின் ஒட்டி பிறந்த இரட்டையர்களின் முன்னோடி முயற்சிகளை இந்த மாநாடு முன்னிலைப்படுத்துகிறது. சவுதி அரேபியா குழந்தைகளின் நலனுக்காக ஐநா மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும். இந்த மாநாடு உலக அளவில் மிகப்பெரிய திட்டத்தை கொண்ட ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பிரிப்பதில் ராஜ்யத்தின் விரிவான அனுபவத்தையும் வெளிப்படுத்தும். இந்த மாநாடு மருத்துவ மற்றும் மனிதாபிமான நூலகங்களை மேம்படுத்துதல் முக்கியமான பரிந்துரைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிபுணர்கள் மற்றும் இணைந்த இரட்டை பிரிவினை மற்றும் மனிதாபிமான வேலைகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மதிப்புமிக்க குறிப்பை வழங்குகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.29, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 80.73,
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 83.59. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 302.75. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 278 ரியால்கள், 1 பவுன் 2224 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 6785 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 54,280க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.